ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து எலும்பு இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, நிறையா கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தால்ச்சானா கத்திரிக்காய் தான் மெயினே. அப்புறம் வேணுங்கிற காய் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கானதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க. நான் 4லேருந்து 5 விசில் விட்டுருக்கேன். கொழிஞ்சி வேக விட்டு நல்லா மசிச்சுட்டு புளி கரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான தால்ச்சா ரெடி ஆகிடும். இதை மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.